ஆனந்த வணக்கம் அன்பர்களே. இலங்கை கொழும்பில் ஒரு பீச்சில் நின்று தான் இன்றைக்கி என்னோடய பேசிக் எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன். ஒரு 3லிருந்து 4 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த பேசிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், நடந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். நம்ம உடம்பில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அந்த நாடி நரம்புகள் மூலமாக தான் நம்ம உடம்பே இயங்கிட்டு இருக்கு. மனசும் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னேறணும், பெரிய அளவில் வரணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நம்ம இந்த உடம்பை நல்லா வச்சுருக்கணும். சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பையே கோயில்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கோயிலை நம்ம சுத்தப்படுத்தணும்ல. அப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய வேர்வைகள், கழிவுகளை வெளியேற்றணும். அதை வேர்வைகளின் கழிவுகளும் எப்படி வெளியேறும் அப்படின்னா, நம்ம உடம்பை வைப்ரேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மயிர்கால்கள் இருக்குல்ல, அதாவது முடி இருக்குல்லங்க, அது எல்லாமே ஓட்டை. அதில் இருந்து வேர்வை வெளியே வரும். அந்த வேர்வை வெளியே வர வர உடம்பு நல்லாயிருக்கும். மூக்கால் மட்டும் சுவாசம் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? உடம்பு முழுதும் இருக்கக்கூடிய வேர்க்கால்கள் மூலமாகவும் சுவாசம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அதிகப்படும். இந்த 2 ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இந்த பதிவில் நான் காமிக்கக்கூடிய எக்ஸசைஸை தினமும் நீங்கள் 3 நிமிஷம் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்பே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நான் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் தினமும் 30லிருந்து 50 நிமிஷம் ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்வேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய உடம்பாக இருக்குது அப்படிங்குவாங்க. உடம்பு சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை. சுறுசுறுப்பாக இருக்குதா, நம்ம சொல்கிறத உடம்பு கேட்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். என் உடம்பு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது, அதனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், உடல் ஆரோக்கியமாக இருக்கேன், மனதையும் ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறேன். இந்த மாதிரி டப்பன்னு உடம்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பீச்சை பார்த்து உட்காந்து ஆகா அற்புதத்தின் அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தினமும் 30 நிமிடம் ஏதேதுக்கோ செலவு செய்கிறோம். ஃபோனை பார்க்குறதுக்கு, டிவியை பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குன்ட்டு. ஆனால் உடம்புக்குன்னு 30 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். ஆரோக்கியங்கள் அதிகரிக்கும். உலகில் மிக பெரும் செல்வம் ஆரோக்கிய செல்வமே. அது உங்களுக்கு பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதை வச்சு நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையை இதன் மூலமாக முன்னேற்றுங்கள். நன்றிகள் கோடி.